2014 பாத்தீங்கன்னா ஒரு 380 ரன்ஸ் நம்ம அடிக்கிறாரு, விச் இஸ் குட். அவர் வந்து ஒரு 19 இயர்ஸ்ல அப்படி அடிக்கிறப்போ நல்ல விஷயம் தானே. நல்லா போயிட்டு இருக்கு ராஜஸ்தானுக்கு. இந்த ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இந்தியா ஸ்குவாட்லயும் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சான்ஸ் கிடைக்குது. லைக் இங்கிலாந்து டூர் எடுத்துட்டு போறாங்க சரிங்களா. இங்கிலாந்துல 2014 நம்ம எந்த அளவுக்கு வந்து குருமா பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும். பட் அதுல லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட்ல ஓடிஐ ஸ்குவாடும் அண்ட் T20 ஸ்குவாட் ரெண்டுத்துலயுமே சஞ்சு சாம்சனுக்கு வந்து சான்ஸ் கிடைக்குது. அண்ட் வந்து அடுத்த தோனின்ற ஒரு டாக் இருக்குல்ல. சோ வந்து அப்போ பயங்கரமான பிளேயர் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல் அவருக்கு வந்து ப்ராப்ளமே அதுதான் சரிங்களா. அடுத்த தோனி அப்படின்னாலே தோனி இல்லாதப்பதான் வந்து அவருக்கு சான்ஸ் கிடைக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆர்டினரி ஸ்குவாட்ல தோனி விக்கெட் கீப்பர் இருக்காருன்றப்போ ஒரு எக்ஸப்ஷனால ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டருக்கு தான் வந்து அந்த ஸ்குவாட்ல அந்த லைனப்ல இடம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா தோனிக்கு ஒரு பேக்கப்ன்ற ஒரு டேக் தான் சஞ்சு சாம்சனுக்கு. அந்த ஸ்கோர் மட்டும் இல்ல, அடுத்த ஒரு 2-3 டோராவே கூட்டு போறாங்க சஞ்சுவை. விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. அவர் சான்ஸ் கிடைக்கல. அப்படியே 2015 பாத்தீங்கன்னா ஒரு 200 ரன்ஸ் நம்ம அடிக்கிறாரு. அவர் ஃபார்ம் அப்படியே டிப் ஆகுது. சஞ்சுக்கு நடக்கிறதான் இது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சஞ்சு ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். அவர் ஐபிஎல் மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே வந்து இன்கன்சிஸ்டன்டா தான் இருந்திருக்காரு. அந்த இயர் கிராஃப் பாத்தீங்கன்னா இந்த இயர் கொஞ்சம் அடிச்சாருன்னா அடுத்த இயர் கொஞ்சம் கம்மி அப்படிதான் அடிச்சிருக்காரு. அது மாதிரி ஒரு டிப் ஆகுது. ஆனாலுமே பாத்தீங்கன்னா அவரு இன்டர்நேஷனல் டெபியூ பண்றாரு. எஸ் வந்து 14 நல்ல சீசன் இருந்துமே அவர் பெருசா லைனப்ல இல்ல. பட் இது சுமாரான சீசனா இருந்தாலும் சான்ஸ் கொடுக்குறாங்க. எப்போனா ஆக்சுவலி நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். தோனிலாம் விளையாடாத ஒரு சீரிஸ் ஜிம்பாப்வே சீரிஸ்ல அப்புறம் ஒரு மேட்ச்ல வந்து T20ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெபியூ பண்ற சஞ்சு சாம்சன். ஆனா அந்த டெபியூ பண்றதுல என்னன்னா அவர் வந்து நம்பர் 7ல இறக்கி விடுறாங்க. ஆப்வியஸா ஒரு டாப் ஆர்டர் பேட்டரை நம்பர் 7ல வந்து இறக்கி விடும்போது ஒரு டெபியூ மேட்ச்ல இறக்கி விடுறப்போ என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பா நீங்க ஜட்ஜ் பண்றீங்களோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. பெருசா இல்ல, ரொம்ப சுமாரான ஒரு இன்னிங்ஸை வந்து ஆடினாரு. அண்ட் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அவர் ஆடவும் மாட்டாரு, அது வேற விஷயம்.